மேலும் நின்று கொண்டு சாப்பிடுகின்றது. ஏன் இவைகள் தடை செய்யப்படுகின்றது என்றால் இவைகள் சர்வ சாதாரணமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வ சாதாரணமாக்கப்பட்டதனால்தான் எம்முடைய குடும்பத்திலே நிம்மதி கிடையாது, எமது குடும்பத்திலே பரக்கத்து கிடையாது. எவ்வளவுதான் மாதம் முழுக்க சம்பாதித்தாலும் எம்முடைய கைகளில் ₹1 கூட எஞ்சுவது கிடையாது. எவ்வளவுதான் இறை வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் உள்ளத்துக்கு நிம்மதி கிடையாது, உள்ளத்துக்கு அமைதி கிடையாது. ஏதோ ஒன்றை இழந்த ஒரு கவலை, ஏதோ ஒன்று ஒரு குறை உள்ளத்தில் கொண்டு கொண்டிருக்கும். அப்படி நம்முடைய உள்ளத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கும். காரணம், இந்த உணவுகளுடைய விடயத்திலே, சாப்பாடுகின்ற சாப்பாட்டினுடைய விடயத்திலே நாம் விடுகின்ற சிறு தவறுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் இறை நேசத்தை விட்டும் எம்மை தூரமாக்கி விடுகிறது. இறைவனுடைய நேசம் கிடைக்கவில்லை என்றால் அவனுடைய பரக்கத்தை எமக்கு துண்டிக்கப்பட்டு விடும். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுகின்ற ஒழுங்கை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நின்று கொண்டு குடிப்பதை யாரும் ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள், யாரும் நின்று கொண்டு குடித்து விடாதீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 4115வது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள். ஆக எந்த நிலைமையிலும் நீர் அருந்துகின்ற பொழுது நாம் நின்று கொண்டோ, உண்ணுகின்ற பொழுது நாம் நின்று கொண்டோ உண்ணவும் கூடாது, அருந்தவும் கூடாது. எம்முடைய சிறார்களுக்கு கூட அவர்களை நடத்தியவர்களாக அல்லது அவர்களை வீடுகளில் ஆங்காங்கே சுற்றி தெரியக்கூடியவர்களாக உணவுகள் ஊட்டுவதில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.